இது மகிமை நேரம். உலக இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே மகிமை டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மகிமை நேரம் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய காலகட்டத்திலே மனிதர்கள் எதையோ நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். எதையோ நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்வதை பார்க்கிலும் செல்வத்தை தேடி சம்பாதிப்பதிலே, பணத்தை சம்பாதிப்பதிலே ஓடி 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 உழைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திற்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்காவது நாம் அமைதியாக இருக்கிறோமா என்று சொல்லி நாம் பார்க்கிறோமா என்று சொன்னால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். எந்த நேரத்திலும் ஒரே சிந்தை, பணம் சம்பாதிக்க வேண்டும், பொருள் ஈட்ட வேண்டும், பிள்ளைகளுடைய உயர் படிப்பிற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அதனால்தான் அமைதியான வாழ்க்கை இல்லாமல் இந்த உலகத்திலே வாழக்கூடிய அத்தனை பேரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் கிறிஸ்தவர்களும் அதில் விதிவிலக்காக காணப்படவில்லை என்று சொன்னால் அது மிகையாகாது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, தெசலோனிக்கே சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது 1 தெசலோனிக்கே 4:12 அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடுங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அமைதல் உள்ளவர்களாய் நீங்க இருக்கிறதுக்கு நாடுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். இந்த தெசலோனிக்கே பட்டணம் என்பது மக்கெதோனியா பட்டணத்தினுடைய முக்கியமான ஒரு துறைமுகம். இங்கே வாழக்கூடிய மக்கள் வாணிகம் அதிகமாக செய்து கொண்டிருந்தார்கள். அயராமல் உழைக்கக்கூடியவர்கள். அங்கே கிரேக்கர்கள், யூதர்கள் எல்லாம் திரளாக வாழ்ந்தார்கள். இவர்கள் எல்லாம் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை மேன்மைப்படுத்துவதற்காக ஓடோடி உழைத்தவர்கள். ஒரு நேரம் கூட ஓய்வில்லாமல் அமைதியாக இருக்காமல் அவர்கள் அங்கே ஓடி ஓடி அதனுடைய பொருளை சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி உழைத்தவர்கள். அவர்களுக்கு தான் பவுல் சொல்கிறார், நீங்கள் அமைதலுள்ளவர்களாய் இருக்கும்படி நாடுங்கள். இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கு பின்பதாக ஓடி ஓடி உழைக்காமல் கிறிஸ்துவனுடைய பாதத்திலே அமர்ந்து அமைதலுள்ளவர்களாய் இருக்கும்படி நாடுங்கள் என்று சொல்லி அவருக்கு ஆலோசனையாக சொல்லுகின்றார். 1 தெசலோனிக்கே 2 தெசலோனிக்கே 2 புஸ்தகங்களுமே அவருக்கு ஆலோசனைகளாக சொல்லப்பட்டதுதான். அந்த காலகட்டத்திலே இப்படி சொல்லப்பட்டிருந்தால் இன்று நினைத்து பாருங்கள். இன்று விமானத்திலே பறந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆஸ்தியை சம்பாதிப்பதற்காக காலை உணவு ஒரு இடத்திலே, மத்தியான உணவு ஒரு இடத்திலே, இரவு உணவு ஒரு இடத்திலே என்று சொல்லி வசதி வாய்ப்புகளை வைத்துக் கொண்டு பொருளை ஈட்டுவதற்காக ஓடி 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 அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கை. ஆனால் எனக்கு அமைதியான வாழ்க்கை வேண்டும் என்று சொல்லி நினைக்கின்றார்கள். ஆனால் அமைதியான வாழ்க்கை வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக அமைதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், நீ அமைதியுள்ளவனாயிரு. மேலும் நாம் வேத வசனத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் வசனங்களிலே மௌனமாயிரு, அமைதியாயிரு, அமர்ந்திருத்தல், காத்திருந்தல், தனித்திருத்தல் என்று சொல்லி இந்த வார்த்தைகள் எல்லாம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 150 இடங்களுக்கு மேலாக சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி ஒரு குறிப்பு சொல்லுகின்றது. இந்த எல்லாம் ஒரே ஒன்றுக்கொன்று சார்ந்த விஷயம்தான். மௌனமாயிருப்பது, அமைதியாயிருப்பது, அமர்ந்திருப்பது, காத்திருப்பது, தரித்திருப்பது எல்லாம் ஒன்றுக்கொண்டு அந்த அமைதியுள்ள வாழ்க்கை, ஒரு அமைதியான வாழ்க்கை பெற்றுக்கொள்வதற்கு இது காரணமாக அமையக்கூடிய ஒரு வாசகங்களாக காணப்படுகின்றது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கை அமைதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் ஓடி ஓடி உழைக்கின்றோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அமைதி காணப்படுகின்றதா? இந்த வசனத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் அமைதியுள்ளவர்களாக இருக்கும்படி நாடுங்கள். உங்களுடைய வாழ்க்கை மேன்மையாக, நல்ல அமைதியான வாழ்க்கை, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை, ஒரு சமாதானமான வாழ்க்கை வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அமைதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் நம்மை பார்த்து சொல்கின்றார். தெய்வ சமூகம் பழக்கத்திற்கு அமைதி தேவை. சங்கீதக்காரனாகிய தாவீது 27:14 கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். 46:10 நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீ ஓடி ஓடி உழைக்கலாம், அது உனக்கு அமைதி கிடைக்காது. ஆனால் இதையெல்லாம் கொடுப்பதற்கு நான் வல்லவராக இருக்கிறேன். என்னிடத்தில் அமைதியாக காத்திரு, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். இருதயத்தில் தானே அமைதி வேண்டும், இருதயத்தில் தானே மகிழ்ச்சி வேண்டும், சந்தோஷம் வேண்டும். எத்தனை பொருட்கள் ஈட்டியிருந்தாலும், எத்தனை மாட மாளிகைகளை கட்டி வாழ்ந்து கொண்டிருந்தாலும்
அந்த இருதயத்திற்குள்ளாக ஒரு அமைதி இல்லை என்று சொன்னால், ஒரு மகிழ்ச்சி இல்லை என்று சொன்னால் அத்துணை வீணாக போய்விடுமே. இந்த காலை நேரத்தில் நம்மை பார்த்து சொல்கிறார், கர்த்தருக்கு காத்திரு, தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருக்கக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். சங்கீதக்காரன் அப்படித்தான். எந்த ஒரு காரியம் செய்தாலும் அவரிடத்தில், அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவரிடத்தில் காத்திருந்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டதன் அடிப்படையில் அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தான். அதனால் தான் அவருடைய வாழ்க்கை வெற்றிகரமாக அமைந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். அவரிடத்திலே காத்திருக்க வேண்டும். அமைதியாக தேவ சமூகத்தில் அமர்ந்து என்ன செய்ய வேண்டும், என்னுடைய வாழ்க்கைக்கு, அமைதியான வாழ்க்கைக்கு என்ன வேண்டும் என்பதை நீர் தாரும் ஐயா, கற்றுத்தாரும் என்று சொல்லி அவரிடத்திலே காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக நீங்களும் நானும் வாழ வேண்டும். குணத்திற்கும் நல்லொழுக்கத்திற்கும் அமைதி தேவை. நல்ல குணசாலியாக நல்ல ஒரு ஒழுக்கத்தோடு வாழக்கூடியதற்கும் நமக்கு அமைதி தேவை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. யாக்கோபு நமக்கு நன்றாக தெரியும். யாக்கோபு என்று சொன்னால் எத்தன் என்றுதான் பொருள். அவன் தன்னுடைய சகோதரன், தன்னுடைய தகப்பன் சகோதரன் அவன் லாபானை ஏமாற்றியவன் தான். ஆனாலும் அவன் அங்கே அமைதியாக காணப்படுகிறான். இரவு நேரத்தில் தேவனோடு அவன் அங்கே போராடி அவரிடத்தில் ஜெபிக்கின்றான். என்னை ஆசீர்வதித்தாலுடைய விடேன் என்று சொல்லி அங்கே அவனுக்கு போராடி கொண்டிருக்கின்றான். அவரிடத்தில் கேட்கிற மாத்திரத்திலே அவன் மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஐயா, யாக்கோபு என்றால் எத்தன் என்று இருக்கவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயர் அவனுக்கு மாற்றப்பட்டது. அவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய பெயர் மாற்றப்பட்டது. அவனுடைய சுபாவம் முழுவதுமாக மாற்றப்பட்டது. அவனுடைய வாழ்க்கையிலே இருந்த எல்லா பழைய காலத்தினுடைய தேவையில்லாத வாழ்க்கையெல்லாம் அவன் என்னெல்லாம் செய்தாலும் அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து மாற்றப்பட்டு அவன் புதிதான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக புதிய பெயரோடு அழைக்கப்பட்டவனாக காணப்படுகின்றான். ஆகவே நாம் குணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாலும், நல் ஒழுக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாலும் அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும். தேவனோடு நான் அவருடைய சஞ்சரிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக தனித்திருக்க வேண்டும். தனித்திருந்து நாம் ஜபிக்க வேண்டும். தனிப்பட்ட ஜப நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். கடைசியாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் சேவை செய்வதாக காணப்பட வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி ஆலயத்திலே தரித்திருந்தான். அவனைத்தான் தன்னுடைய இஸ்ரவேல் மக்களை மீட்பதற்காக அங்கே தேவன் அனுப்பி வைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அவரிடத்திலே அவர் தனித்து ஆலயத்திலே காத்திருக்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியாக தேர்ந்தெடுக்க நிமித்தமாக அவருடைய பிள்ளைகளை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்காக தேர்ந்தெடுத்த ஒரு பாத்திரமாக அவன் காணப்பட்டான். அவன் அமைதியாக காத்திருந்தான். அதனால் அவன் உயர்த்தப்பட்டான். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். நாம் அமைதியாக அவரிடத்திலே காணப்படும் பொழுது, அவருடைய பாதத்தில் அமைதியாக காத்திருக்கும் பொழுது, அமர்ந்திருக்கும் பொழுது அவருடைய மெல்லிய சத்தத்தை நாம் கேட்க முடியும். நீர் கற்றுத்தாரும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை, என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை, எந்தெந்த காரியங்களை நான் செய்ய வேண்டும் ஐயா, நான் இப்படி செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன், உங்களுடைய ஆலோசனைக்கு தேவை, என்னை நீர் எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே, என்னை நீர் தீர்க்கதரிசியாக மாற்றும் ஆண்டவரே, நான் என்னுடைய பெயர் மோசமான பெயராக இருக்கிறது, என் பெயரை மாற்றும் ஆண்டவரே என்று நாம் அமர்ந்து இருக்கும் பொழுது, தனித்து அவருடைய சமூகத்தில் காணப்படும் பொழுது அவர் எல்லாவற்றையும் மாற்றி ஒரு அமைதியான வாழ்க்கையை நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். இந்த காலகட்டம் நமக்கு சோதனையான காலகட்டம். கொரோனா வைரஸ் மூலமாக இந்த உலகமே அடங்கி கிடக்கின்றது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. எதிர்காலம் சூரியமாக காணப்படுகின்றது. நாளைய தினம் என்ன நடக்குமோ என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, எதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள். அவருடைய பாதத்தில் அமர்ந்திருங்கள், தனித்திருங்கள், அவரிடத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் ஐயா, எனக்கு என்ன தேவை என்று நீர் அறிந்திருக்கிற ஆண்டவரே, என்னை நீர் மாற்றி எல்லாவற்றையும் நீ அதனதன் கால் நேர்த்தியாய் தந்து என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுங்கள். அவருடைய காரியமாக நான் போகிறேன் ஆண்டவரே, நான் உம்மிடத்திலே காத்திருக்கிறேன், என்னை எடுத்து பயன்படுத்தும் ஐயா, என்னை சாட்சியுள்ள பிள்ளையாக மாற்றும் ஆண்டவரே, மற்றவர்களுக்கு மத்தியிலே நான் சாட்சியாக இருந்து அவர்களையும் உம்முடைய சமூகத்துக்கு அழைத்து வரக்கூடிய பாத்திரமாக மாற்றும் ஆண்டவரே, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு என்னை ஒரு கருவியாக நீ மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னார். அமைதியில் உள்ளவர்களுடைய சமூகத்தை காத்திருப்போம் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு அமைதியான வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்படும். இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, மறுமையிலும் நமக்கு ஒரு அமைதியான வாழ்க்கையை கொடுப்பதற்கு அவரால் மாத்திரமே முடியும். முழுவதும் ஒப்பு கொடுப்போமா? ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக தந்தையே, அமைதியான வாழ்க்கையை தேடி எங்கெல்லாமோ ஓடிக்கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. அமைதியான வாழ்க்கை தேவை வேண்டும் என்று சொன்னார். நீ அமைதியாக என்னுடைய சமூகத்தில் தரித்திரு, காத்திரு, பொறுமையாக நீ என்னோடு நீ அளவலாவி பேசிக்கொண்டிரு என்று சொல்லி நீ கற்றுத்தந்திருக்கிற ஆண்டவரே, அதை நாங்கள் பின்பற்றுகிறவர்களாக என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைதியான வாழ்க்கையாக வாழ்வதற்கு அப்பா நீர் எங்களுக்கு இரக்கம் செய்து
எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. மனிதர்கள் ஆண்டவரே விழுந்து போவோம் ஆண்டவரே, விழுந்து போகாமல் எங்களை பாதுகாத்து நல்ல ஒரு அமைதியான வாழ்க்கை இந்த காலகட்டத்திலே நாங்கள் சோர்ந்து போகாமல், எந்த விதமான சோதனைகள் வந்தாலும், அது கொரோனா வைரஸாக எந்ததாக இருந்தாலும் சரியப்பா, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்து வளர்ந்து இருக்க அமைதியான வாழ்க்கையாக வாழ எங்களுக்கு எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பலப்படுத்தும் காத்துக்கொள்ளும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.